evaluate double integral. இது ஒரு double integral question. பட் இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரீஜியனை வந்து நமக்கு தனியா கொடுத்திருக்காங்க. ரீஜியன் ஆஃப் இன்டெகிரேஷன் வந்து என்னன்னா x equal to 2a, x square equal to 4ay. இதுதான் நம்மளோட ரீஜியன். இந்த ரீஜியன்ல இருந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க லிமிட் வந்து இல்லாம இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் xy dx dy கொடுத்துருக்கிறது இதுதான். அண்ட் ரெண்டு ஒரு லைனும் ஒரு கர்வும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிவன் வந்து நமக்கு x ஈக்குவல் டு 2a, இன்னொன்று x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இந்த x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayன்றது ஒரு ஸ்டாண்டர்டான பேரபோலா. ஸோ நான் இது 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே எல்லாமே a 2aன்னு இருக்கிறதுனால இது a 2a 3a இப்படி எடுத்துக்கலாம். மைனஸ் a மைனஸ் 2a இது x ஆக்சஸ் அண்ட் இங்கே y ஆக்சஸ். இதுலேயும் a 2a 3a மைனஸ் a அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இது ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் தான் வரைகிறோம். நம்ம கிராஃப் ஷீட்டில் வரைய போகிறது கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்றது வந்து ஒரு கர்வ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கர்வ் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமாக இங்கே வரைகிறேன். இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay பக்கத்துலேயே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அடுத்தது இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஸ்டாண்டர்டான கர்வ். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2a. எக்ஸில் 2aன்னு இருக்கிற இடத்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி லைன் வந்து வெர்டிக்கலாக வருமா ஹாரிசான்டலாக வருமானு ஒரு டவுட் வந்ததுன்னா எக்ஸ் 2aன்ற இடத்துல பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு இது இப்போ ஹாரிசான்டல் லைன் நான் போட முடியாது, ஏன்னா அது 0 லைன். அதனால இப்படி வெர்டிக்கல் லைன். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். அது ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற ரீஜன் எங்கே இருக்குன்னா இங்கே தான் என்னோட ரீஜன் இருக்கு. ஸோ இது நம்மளோட ரீஜன். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு dx dyன்னு கொடுத்துருக்காங்களா. dx dyன்னு எடுத்தா எக்ஸ் dx dyனா என்னோட ஸ்ட்ரிப் இதுவாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிப். நான் பிக்காவே வரைஞ்சிக்கிறேன் நமக்கு தெரியறதுக்காக. இப்போ கர்வ்ல ஆரம்பிச்சு லைன்ல போய் டச் ஆகுது. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் கர்வ்ல ஆரம்பிச்சிருக்கு. கர்வ்ன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. எண்ட் பாயிண்ட் வந்து லைனு. அந்த லைனுன்றது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2a. இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayனா எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எழுதும்போது என்னவாகும், ரூட் ஆஃப் 4ayன்னு வருமா. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் போடும்போது என்னோட லிமிட் என்னவாகும்னா ரூட்ல வருது. இந்த ப்ராப்ளம்ல ரூட்ல வருது. அதனால இந்த ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரிப் வரைய போறோம். ஈஸியாக இருக்கிறதுக்காக, லிமிட் ஈஸியாக இருக்கிறதுக்காக வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரிப் வரைகிறேன். இதுதான் என்னோட ஸ்ட்ரிப்பு. இப்போ என்னோட ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கீழே இருக்கு. எண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா மேலே இருக்கு. இது நம்மளோட எண்ட் பாயிண்ட்டு, இது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் லிமிட் எப்படி மார்க் பண்ணணும்னு பாருங்க. இப்போ வெர்டிக்கலாக ஸ்ட்ரிப் வரைஞ்சதுனால என்னோட இன்டெக்ரல் என்னவாயிடுச்சுன்னா xy dy dxன்னு மாறிடுச்சு. இப்போ கீழே பாயிண்ட், கீழே ஒரு டாட் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல y என்ன அப்படின்னு பாருங்க. கீழே இருக்கிற டாட் வந்து ஆரிஜின் லைன். அந்த ஆரிஜின் லைன்ல yக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ y ஈக்குவல் டு 0. மேலே நமக்கு டச் ஆயிருக்குல்ல, அந்த இடத்துல y என்னன்னு பார்க்கணும். டச் ஆனது வந்து நம்மளோட கர்வ். அந்த கர்வ்ல வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 4ay. பட் எனக்கு என்ன வேணும், y ஈக்குவல் டுன்னு வேணும். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இதுதான் நம்மளோட லிமிட். ஸோ கீழே இருக்கிற பாயிண்ட் லோவர் லிமிட் 0. மேலே டச் ஆகிருக்கிற இடத்துல y என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. இது இன்னர் இன்டெக்ரலோட வேல்யூ. இப்போ அவுட்டர் இன்டெக்ரலுக்கு வேல்யூ பார்க்கும்போது 0ல ஆரம்பிச்சு என்னோட ரீஜியனே எங்கே ஆரம்பிக்குது, 0ல ஆரம்பிச்சு 2a வரைக்கும் போயிருக்கு. இதோட என்னோட ரீஜியன் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ 0லேருந்து 2a கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் போட்டுட்டோம். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கேன், அதனால dy dxன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக இன்டெகிரேஷன். ஸோ இன்னொரு தடவை பாருங்க. நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோமா. டயக்ராம் வரைஞ்சிட்டு கொடுத்துருக்கிறது dx dy. இந்த இடம் நான் என்னன்னு எழுதிக்கிட்டேன், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக dy dxன்னு எழுதிட்டேன். dy அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். இந்த இடத்துல எழுதுறேன், dyனா வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்.
dxஆ இருந்தா ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப். இப்போ இது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ன்றதுனால ஒரு கோடு போட்டிருக்கோமா, அதோட பாட்டம் வந்து y ஈக்குவல் டு என்ன, அதோட எண்ட் பாயிண்ட் தலை மேல வந்து y ஈக்குவல் டு என்ன, அதுதான் என்னோட இன்னர் லிமிட் எழுதியாச்சு. இன்டகிரேட் பண்ணிடுவோமா. ஸோ இன்டகிரேட் ஃபர்ஸ்ட் எதில் பண்ணணும், yல பண்ணணும். 0லேருந்து 2a i ஈக்குவல் டு உள்ள x அப்படியே வச்சுக்கோங்க, y இன்டகிரேட் பண்ணணும். சைடில் ஃபார்முலா எழுதுறேன். y பவர் n ஓட ஃபார்முலா y பவர் n plus 1 by n plus 1. என்னவாகும், y பவர் 2 டிவைடட் பை 2, இதுக்கான லிமிட் 0லேருந்து x ஸ்கொயர் பை 4a இன்டு dx. ஓகே, இப்போ i ஈக்குவல் டு 0லேருந்து 2a, x அப்படியே இருக்கு, பை 2 வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாமா, இங்கே எடுத்துட்டோம், வெளியே எடுத்துட்டோம். y ஓட பிளேஸில் x ஸ்கொயர் பை 4a, பட் நமக்கு என்ன இருக்கு, y ஸ்கொயர் இருக்கா, இது y, அப்போ இது ஸ்கொயர், பிராக்கெட்ல இருக்கிறது y ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட்ன்றது 0 இன்டு dx. சிம்பிளிஃபை பண்ணிட்டு திருப்பி இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 0லேருந்து 2a, எக்ஸ் பை 2 வெளியில் இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அது எக்ஸ் பவர் 4. கீழே இருக்கிறதையும் சேர்த்து தான் ஸ்கொயர் பண்ணணும். நம்ம பிராக்கெட் எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து தானே இருக்கு. 4 ஸ்கொயர் 16, ஏக்கு ஸ்கொயர் போட்டால் ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இப்போ கீழே நமக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா, 2 இருக்கு 16 இருக்கு. மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 32. 1 by 32 வெளியில போயிருச்சு. இந்த ஏ ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட் தானே, அதுவும் வெளியில போயிருச்சு. 0லேருந்து 2a, மேலே இருக்க இது ரெண்டையும் சேர்க்குறோம். எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 4 ரெண்டையும் ஆட் பண்ணா எக்ஸ் பவர் 5. ஆட் பண்ணல, மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி இருக்கும், எக்ஸ் பவர் 1 இன்டூ எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 1 plus 4, அதனால அது எக்ஸ் பவர் 5 அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 5 டிஎக்ஸ். இப்போ நான் என்கிட்ட என்ன இருக்கு, 1 by 32a ஸ்கொயர் வெளியில இருக்கு. இப்போ எக்ஸால இன்டகிரேட் பண்றோம். எக்ஸ் பவர் 5 இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், 5 plus 1 6, கீழையும் 6. 0லேருந்து 2a. இப்போ எனக்கு வெளியில 1 by 32a ஸ்கொயர் அண்ட் உள்ள இருக்கிற 6ம் வெளியில எடுத்துட்டேன். உள்ள அப்பர் லிமிட் 2aன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 2a பவர் 6, லோவர் லிமிட் 0, அதனால நான் அதை சப்ஸ்டியூட்டே பண்ணல. ஸோ 1 by 32 into 6 into a ஸ்கொயர். ஓகே, மேலே வந்து 2 பவர் 6 2 into 2 2 6 டைம்ஸாக பிரித்து எழுதிக்கலாம், நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியா. இன்ட்டு a பவர் 6. கீழே நமக்கு இருக்கிறது 32 ஒரு 6 அண்ட் a ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 16, நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 8, நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணும்போது 4, நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் அண்ட் இது திருப்பி கேன்சல் ஆகும். 2 டேபிள்ஸ்னால இது 3 டைம்ஸ். a ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகும், இங்கே a பவர் 4 இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் a பவர் 4 by